அனைவருக்கும் வணக்கம். ரத்தம் நம்ம உயிர் சேனல் என்பது லெபார்டரி சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா அன்புள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹீமோகுளோபினோட நார்மல் வேல்யூவை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வயதினருக்கும் எவ்வளோ நார்மல் வேல்யூவில் ஹீமோகுளோபின் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஹீமோகுளோபின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீம் என்கிற இரும்பு சத்தாலும் குளோபுலின் என்கிற புரோட்டீன் சத்தாலும் ஆன ஒரு மூலக்கூறு தான் ஹீமோகுளோபின். இந்த ஹீமோகுளோபின் பார்த்தீங்கன்னா சிவப்பணுக்க உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கண்டென்ட். இந்த சிவப்பணுக்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஹீமோகுளோபின் உற்பத்தியாகி சிவப்பணுக்கள்லேயே எண்டிங் ஸ்டேஜுக்கும் வருது. இப்போ இந்த ஹீமோகுளோபினோட முக்கியமான ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ், அதாவது நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனை பைண்ட் பண்ணி நுரையீரலுக்கு கொண்டு போகுது. அங்கேருந்து நுரையீரலேருந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை பைண்ட் பண்ணி வெளியே டிஷ்யூக்கு கொண்டு வருது. இது முக்கியமான வேலை. நம்ம ஒரு பாடியில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து என்பது மிக மிக முக்கியமான இன்றியமையாதான ஒரு சத்தாக காணப்படுது. இப்போ இந்த இரும்பு சத்துல ஒரு 4 கிராம் என்கிறது நார்மலாக ஒரு ஹியூமனுக்கு இருக்கக்கூடிய இரும்பு சத்தோடைய அளவு. இதில் பார்த்தீங்கன்னா 65 to 68% ஆஃப் இரும்பு சத்தும் பார்த்தீங்கன்னா இந்த ஹீமோகுளோபினில் தான் அடங்கி இருக்குது. அதனால ஒரு இரும்பு சத்தை பார்க்கணுன்னாலும் ஒரு ஹீமோகுளோபினை பார்க்கணுன்னாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளட்டில் அயன் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டையும் எழுதுவாங்க, ஹீமோகுளோபின் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டையும் எழுதுவாங்க. இப்போ இந்த ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அயன் பைண்டிங் கெப்பாசிட்டி, அயனை பைண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்காது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அயனை பைண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை கொடுக்கக்கூடிய ஹார்மோன் யாருன்னா சீரம் ஃபெரிட்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் தான் இந்த அயனை பைண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை இந்த சிவப்பணுவுக்கு கொடுக்குது. அப்போ இந்த அந்த ஹார்மோன் கூட கம்மியாக இருந்தாலும் அயனை பைண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்காது. இப்படிப்பட்ட பல காரணங்கள் இந்த அயன் பைண்ட் ஆகிறத இந்த ஹீமோகுளோபின் இரும்பு சத்து பைண்ட் பண்ணாததுக்கும் ரீசனாக கூட இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஒவ்வொரு நாளும் மலம் வழியாக 1 மில்லிகிராம் ஆஃப் அயன் கண்டென்ட் என்ன ஆகுதுன்னா வெளியேற்றப்படுகிறது. இப்போ இதில் ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா பல்கான அயன் ஒவ்வொரு மந்தும், அதாவது பீரியட்ஸ் டைமில் ஒவ்வொரு மாதங்கள்லையும் இந்த அயன் அதிகமாக வெளியேற்றப்படுகிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து பெண்களுக்கு மிக மிக குறைவாக இருக்கக்கூடிய நிலைமை இருக்குது. இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா 75% ஆஃப் பெண்களும் இந்த இரும்பு சத்து குறைபாடுனால தான் அதிகமான பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா லேபில் டெஸ்ட் பண்ணும்போது பல பேர் இந்த இரும்பு சத்து குறைபாடுனால தான் வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியத்தை நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். சரி, இப்போ நார்மலாக எவ்வளோ வேல்யூவில் எந்தெந்த வயதினரிடையே எவ்வளோ நார்மல் வேல்யூவில் ஹீமோகுளோபின் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அட் பர்த்தில் 25 கிராம் பர் டெசிலிட்டர், அதாவது இப்போ பிறந்த ஒரு நாள் 2 நாளான ஒரு 2 நாளான 1 மாதமான இந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா 25 கிராம் டெசிலிட்டர் வரை இருக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 3rd மந்த், இந்த 3 மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 20 கிராம் பர் டெசிலிட்டர், 20 கிராம் பர் டெசிலிட்டர் வரைக்கும் இருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 1 இயர், 1 இயருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 17 கிராம் பர் டெசிலிட்டர் வரைக்கும் நார்மல் வேல்யூ இருக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பியூபர்ட்டி ஆன்வர்ட்ஸ், அதாவது இந்த பூ பெய்துகிற இந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு 14 முதல் 16 கிராம் பர் டெசிலிட்டர், அதாவது 14 to 16 கிராம் பர் டெசிலிட்டர் வரைக்கும் இந்த பெண்களுக்கு பூ பெய்துகிற இந்த காலங்களில் காணப்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடல்ட் மேலுக்கு பார்த்தீங்கன்னா 15 to 16 கிராம் பர் டெசிலிட்டர் வரைக்கும் இருக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடல்ட் ஃபீமேலுக்கு ஒரு 11 to 13 கிராம் பர் டெசிலிட்டர் வரைக்கும் இருக்கலாம். இது நார்மல் வேல்யூவில் ஹீமோகுளோபின் இருக்க வேண்டிய வேல்யூஸ். அடுத்ததாக இந்த ஹீமோகுளோபின் கம்மியாகும் போது பார்த்தீங்கன்னா இரத்த சோகை என்கிற வியாதிக்கு காரணமாகிவிடும். இந்த ஹீமோகுளோபின் அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா பாலிசைத்தீமியா, விரா இப்படிப்பட்ட நோய்கள் வர்றதுக்கும் காரணமாக, அதாவது
இரத்த சிவப்பணுக்கள் இன்கிரீஸ் ஆகுறது, அதிகமாகுறது, எலும்பு மஜ்ஜையிலேருந்து உற்பத்தி அதிகமாகுறது. இதனால வந்து இரத்தம் அதிக திக்னஸா இருக்கும். சில நேரங்கள்ல இதனால கூட ஸ்லோவான பிளட் சர்க்குலேஷன் நடக்கும். சில நேரங்கள்ல இந்த இரத்த சிவப்பணுக்கள் அதிகமாகுறதுனால கிளாட் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஹீமோகுளோபின் நார்மலா வேல்யூல இருக்க வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, குறைவா இருந்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தை ஏற்படுத்திவிடும். அதிகமா இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தை ஏற்படுத்திவிடும். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இப்படிப்பட்ட லெபார்டரி வீடியோக்களுக்கு இணைந்திருங்கள் ரத்தம் நம் உயிர் சேனலோடு. ஓகே, பை.